கிழவனும் கடலும் நோபல் பரிசு பெற்ற எர்னெஸ்ட் ஹெமிங்வேயின் உலக புகழ்பெற்ற நாவல் 1951 ஆண்டு கியூபாவில் எழுதப்பட்டு 1952 ஆண்டு வெளியிடப்பட்டது. உலக கிளாசிக் நாவலான கிழவனும் கடலும் 1953 புனைவுக்கான புலிட்சர் விருதும் 1954 இலக்கியத்திற்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டும் பல மொழிகளில் திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டுள்ளது. கிழவனும் கடலும் வெளிவந்து 60 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் இன்றும் வாசிக்கும் போது அற்புதமான அனுபவம். இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் மிகப்பெரிய வாழ்வியல் போராட்டமே இந்த நாவலின் மைய கதை. ஒரு தளத்தில் மனிதனையும் மீனையும் பற்றிய கதை, மற்றொரு தளத்தில் மனிதனுக்கும் இயற்கைக்குமான போராட்டம். தனி மனித உணர்வுகள், ரசிப்புகள், கவலைகள், இயக்கங்கள் என தனிமனித போராட்டத்தை கொண்டாடும் செவ்வியல் படைப்பு. தனிமை, வறுமையின் பிடி, முதுமை, கடலில் மீன்பிடிப்பு இவை தாம் சாண்டியாகோ இந்த நாவலின் கதாநாயகன். அவனுக்கு அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே கேள்விக்குறி. ஒன்றல்ல இரண்டல்ல தொடர்ந்து 84 நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்று வெறும் கையுடன் திரும்பும் அதிர்ஷ்டம் இல்லாதவன் என அடையாளப்படுத்தப்படும் சாண்டியாகோ அதற்காக பொறுமை இழக்கவில்லை, நம்பிக்கையும் தளரவில்லை. 85வது நாள் கடலுக்கு தனியாக மீன்பிடிக்க செல்கிறான் கிழவன். நீண்ட தொலைவு சென்ற பிறகு தன் வாழ்நாளில் கண்டிராத 1500 பவுண்ட் எடை இருக்கும் என நம்பப்படும் மிகப்பெரிய மார்லின் மீன் சிக்குகிறது. அதை கரைக்கு கொண்டு வரும்போது சுறாக்களால் ஏற்படும் சிக்கல்களை, போராட்டங்களை சுவாரஸ்யமான வாழ்வியல் தத்துவமாக நகர்த்திச் செல்கிறார் எழுத்தாளர் ஹெமிங்வே. புதுமையையும் அனுபவத்தையும் தன்னுள் வைத்துக் கொண்டு 84 நாட்கள் அந்த ஒவ்வொரு நாளும் சாந்தியாகோவின் போராட்டம் தோல்வியுடன் தொடர்ந்தது. வெறும் கையுடன் திரும்ப எத்தகைய மன உறுதி வேண்டும்? இத்தகைய மன உறுதி அனைவரிடத்திலும் உண்டு என்பதை எழுத்துக்கள் மூலம் பக்குவமாக கையாண்டிருக்கிறார் ஹெமிங்வே. நாவலை வாசிக்கும் ஒவ்வொருவரும் தம் வாழ்க்கை நிகழ்வுகளை பொருத்திக் கொள்ளும் வலிமையான வாழ்வியல் அனுபவம். நாவலின் மையம் வாழ்க்கை வெற்றி அடைவது மட்டும் இல்லை, தோற்கலாம், தோற்றாலும் நம்பிக்கையுடன் இருத்தல், அந்த நம்பிக்கையை தக்க வைத்துக் கொண்டு பயணித்தல் என்பதை எடுத்துக்காட்டுகிறது கிழவனும் கடலும். மிக சிறிய நாவல் என்றாலும் இது நம் வாழ்வின் மீது ஏற்படுத்தும் தாக்கம் அளப்பரியது.